கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம். இதோ வேண்டுவது ஓர் அன்பான இதயம் நாவலின் தொடர்ச்சி. மதியும் நளினாவும் எப்போதுமே லக்கேஜ் படிக்க விரும்பிகள். இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தனர். திருநெல்வேலி ஸ்டேஷனும் வந்துவிட்டது. ஒரே இரைச்சல். தோழிகள் இருவரும் அவசரமாக லக்கேஜ் படுக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டனர். கூட்டம் நிரம்பி வழிய ஒரே சத்தமாக இருந்தது. மதி லக்கேஜ் படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். நாவலாசிரியை லக்ஷ்மியின் அரக்கு மாளிகைக்குள் நுழைந்தும் விட்டாள். அவள் மஞ்சுளாவின் தாத்தா இறந்தவுடன் அனாதரவாக நின்ற அவளின் நிலையைக் கண்டு திடீரென சோகமானாள். திடீரென அவளது தலையில் ஒரு கொட்டு விழுந்தது. என்னடா இது? வீட்டில்தான் தம்பி குரங்கு எப்பொழுதும் கொட்டிக்கொண்டே இருக்கும். இங்கு யார் தன்னை கொட்டுவது என்று தலையை தூக்கி பார்த்தாள். தோழி நளினாதான் அது. ஏண்டி எப்பொழுது பார்த்தும் கொட்டிக்கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டாள் மதி. சும்மா எப்பொழுதும் நாவலே படித்து கொண்டிருக்கிறாயடி. நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டே வருகிறேன். எனக்கு வேறு வயிறு கபகப என்று பசிக்கிறது. உனக்கென்னவென்றால் நாவலை படித்தால் வயிறும் மறந்து விடுகிறது, உலகமும் மறந்து விடுகிறது. எனக்கு அப்படியா? எனக்கு வயிறென்று ஒன்று இருக்கிறதே, வாடி சாப்பிடலாம் என்றாள் நளினா. இருவரும் அவரவர் சாப்பாட்டு பொட்டலங்களை எடுத்தனர். மதி வெஜ் பிரியாணியும் கத்திரிக்காய் கொட்ஸும் செய்து வைத்திருந்தாள். நளினாவோ சப்பாத்தி கொண்டு வந்திருந்தாள். மதிக்கு சப்பாத்தி மிகவும் பிடித்தம். எனவே இருவரும் தங்களது சாப்பாடை பகிர்ந்து உண்டனர். நளினா எப்பொழுதுமே வளவளவென்று பேசிக்கொண்டே இருப்பாள். எனவே சாப்பிட்டு முடித்ததும் அவள் தனது கதையை ஆரம்பித்து விட்டாள். தோழியின் மனம் நோகாது அவளுடன் சற்று நேரம் அளாவிவிட்டு அவள் தூங்கியதும் மறுபடியும் அரக்கு மாளிகைக்குள் நுழைந்து விட்டாள் நம் நாயகி. நடு இரவில் தன்னையும் அறியாமல் தூக்கம் வர தூங்கியும் விட்டாள். காலையில் நளினாதான் மதியை உசுப்பினாள். எலும்புடி எலும்பு, தாம்பரம் வந்துவிட்டது, சீக்கிரமாய் போய் குளித்து கிளம்ப வேண்டும், அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாள் நளினா. அதன் பிறகு எல்லாமே இயந்திரகதியாய் மாறிப்போனது. இருவரும் அவசர அவசரமாய் இறங்கி ஹாஸ்டலுக்குள் நுழைந்து தங்களது அலுவலகங்களுக்கு கிளம்பி சென்றனர். அத்தியாயம் 2. கோசலை மைந்தா ராமா, அதிகாலை புலர்கின்றதே, உத்தமன் வடிவே எழுவாய், நித்திய கடன்களாற்ற விழித்தெழுவாய் விழித்தெழுவாய் என பாடலை கேட்டு அதிகாலையில் கண் விழித்தான் சுபநந்தன். அவன் அம்மா விசலாட்சி நன்கு படித்தவள். எப்போதும் அதிகாலையில் பூஜை புனஸ்காரம் என்றுதான் இருப்பாள். சுபநந்தன் அம்மா செல்லம். நந்து, எழுந்து விட்டாயா? இப்போதுதான் உன்னை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து வந்தேன். நீயே எழுந்து விட்டாய். பல் துளக்கி குளித்து விட்டு வா, உனக்கு டிஃபன் காஃபி எடுத்து வைக்கிறேன் என்றார் தாயார் விசாலாட்சி. அப்பா எங்கேம்மா என்றான் நந்தன். அவர் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பார்? அவர் ஒத்த நண்பர்களுடன் அதிகாலை உலாவ சென்றிருப்பார். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. இன்று ஒரு புது கம்பெனியை வாங்கப் போகிறேன் என்றாயே என்றாள் விசாலாட்சி. ஆமாம்மா, இந்த கம்பெனி நம் கம்பெனிகளுடன் ஒப்பிட்டால் மிகவும் சிறியதுதான். ஆனால் எனக்கு சிறியதாய் வாங்கி அதை பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாய் உருவாக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம். அதான் வாங்கிவிட்டேன் என்றான். சரிப்பா, அதெல்லாம் சரியாகத்தான் செய்கிறாய். அப்பாவை போல திறமையும் உனக்கு அதிகம்தான். ஆனால் கல்யாணம்தான் தள்ளி போட்டுக்கொண்டே செல்கிறாய். அதுதான் ஏன் என்று புரிய மாட்டேன் என்கிறது என்றாள் விசாலாட்சி. வாய் அவ்வாறு சொன்னாலும் ஒருவேளை அதுவாக இருக்குமோ, நாம் தான் அதற்கு காரணமோ என்று மனம் அவளை கேட்டது. மகனிடம் அது பற்றி வினவ அவளுக்கு தைரியமும் இல்லை. நந்தனும் மனதுக்குள் வேறு எதையோதான் நினைத்திருப்பான் போலும். ஆனால் வாயால் சொல்லும்போது, பார்க்கலாமா, 32 வயது தானே ஆகிறது, இப்போதெல்லாம் 40 வயதில் பண்ணுவதுதான் பேஷனாக வருகிறது என்றான். எங்கள் காலத்தில் என்றால் 40 வயதில் பேரன் பேத்திகளே எடுத்து விடுவார்கள். கொஞ்சம் சீக்கிரமாய் கல்யாணம் பண்ணப்பார் என்று சொன்னதோடு நிறுத்தி கொண்டாள் விசாலாட்சி. அதற்கு மேல் பேசினாலும்
சில நேரம் அவனுக்கு கோபம் வந்துவிடும். நந்தா என்டர்பிரைசஸ் பெரிய கம்பெனி. தாத்தா, மகன், பேரன் என தொடர்ந்து நிர்வகித்து வருகின்றனர். தாத்தாவின் பெயரே பேரனுக்கும் அமைந்துவிட்டது. நந்தாவின் அப்பா செல்வநந்தனும் நிர்வாகம் செய்வதில் திறமையானவர். தாத்தாவின் சொத்தை பெரிதும் பெருக்கிக் கொண்டேதான் வந்தான் சுபநந்தனும். ஆனால் குடும்பத்தை பெருக்குவதில்தான் கோட்டை விட்டான். நந்தன் குளித்து உடை மாற்றிவிட்டு வரும்பொழுது அவனது அப்பா செல்வநந்தனும் குளித்துவிட்டு சாப்பிட வந்திருந்தார். செல்வநந்தனுக்கு ஓட்ஸ் கஞ்சி, நந்தனுக்கு இட்லி பூரி என பரிமாறினார் விசாலாட்சி. நீயும் உட்கார்ந்து எங்களுடன் சாப்பிடேன்மா என்றார் நந்தன். அட போப்பா, நீங்கள் 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பினால்தான் எனக்கு உட்கார்ந்து சாப்பிட மனசே வரும் என்றார் தாயார். என்ன சொன்னாலும் கேட்கவா போறீங்க? சாப்பிட்டு விட்டு சுகர் பிரஷர் மாத்திரைகளை மட்டும் போட மறந்துடாதீங்க என்று ஞாபகப்படுத்திவிட்டு சென்றான் மைந்தன். வயதான பிறகு சில பிரச்சனைகள், உடல்நலக்குறைவுகள் வந்துவிடுகின்றன. சீக்கிரமே நந்தனுக்கு ஒரு திருமணம் செய்து ஒரு பேர குழந்தையை கொஞ்ச வேண்டும், கடவுள் கண் திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் விசாலாட்சி. புதிதாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்திருந்த வெள்ளை நிற காரை எடுத்துக்கொண்டு பறந்தான் சுபநந்தன். அவன் வாங்கியிருந்த ஆபீஸ் அடையாறில் இருந்தது. அதை நாளை போய் பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டு போரீர் ஆபீஸுக்கு சென்றான். அங்கே செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்துவிட்டு கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு மேலும் தனது கிளை அலுவலகங்களுக்கும் தேவையான கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு தன் நண்பர்களை சந்திக்க சென்றான். அவன் நண்பர்கள் மகிழன், பிரபு, செல்வன் என இந்த 4 பேருமே சிறு வயதிலிருந்தே மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இதில் இவனை தவிர மகிழன், பிரபு, செல்வன் மூவருக்குமே திருமணமாகிவிட்டது. குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவன் மட்டும்தான் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கிறான். அதை சொல்லியே நண்பர்கள் சில நேரம் அவனை கலாய்ப்பதுண்டு. அவள் மட்டும் அன்று சரியென்று சொல்லியிருந்தால் தானும் இதுபோல குழந்தை குட்டி என்று வாழ்ந்திருப்போம் என்று நினைத்து கொண்டான் நந்தன். அவனுக்குள்ளும் சிறு கவலை இருக்கத்தான் செய்தது. யாரை பார்த்தாலும் கல்யாணம் செய்து கொள்ள விருப்பமில்லை, ஏனென்றும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவள் ஒன்றும் அழகியும் அல்ல. அவளை விட அழகான எத்தனையோ பேரை நந்தன் பார்த்திருக்கிறான். ஆனாலும் அவன் மனம் அவள் பின்னாடியே செல்கிறது. அது ஏன் என்று இப்போதும் அவனுக்கு புரியவில்லை. இப்போது அவள் எப்படி இருப்பாள்? அவளுக்கு திருமணம் ஆகியிருக்குமா என்று அடிக்கடி அவன் நினைத்து கொள்வதுண்டு. ஆனால் கடவுளிடம் ஒன்றை மட்டும் வேண்டிக் கொள்வான். கடவுளே, என்ன ஆனாலும் சரி, அவள் மட்டும் இனி என் கண்முன்னே மட்டும் வந்துவிடவே கூடாது என்று வேண்டிக் கொள்வான் நந்தன். நண்பர்கள் வந்துவிட அவர்களுடன் அளவலாவி விட்டு வீட்டுக்கு சென்றான். எங்கு சென்றாலும் துரத்தும் நினைவாய் அவள். மீதி கதை அடுத்த காணொளியில். நன்றி.